கதிர் அருவாளால் இன்றைக்கு அறுவடை செய்து ஏணி மீது ஏறி அங்கே தோரணம் கட்டி பானைக்கு புது வர்ணம் பூசி அருவாள் சுத்திரால் கரும்பை வெட்டி வெள்ளத்தை உடைத்து நமது தீப்பெட்டியால் தீ மூட்டி கைகளால் பொங்கல் வைத்து உதய சூரியனுக்கு வெற்றி என்கின்ற பொங்க வைப்போம் என்கின்ற நாளாகத்தான் இந்த நாட்கள் அமைய போதும் இந்த கூட்டாட்சி மத்தியிலே ஒழிக்கப் போகின்றது. நாள் பிரச்சாரத்துல நிறைய பேசியாச்சு. 10 வருஷமா ஒண்ணுமே செய்யலன்னு 10 வருஷமா மக்கள் பேசியாச்சு. இதற்கெல்லாம் ஒரு விடிவு காலம் வர வேண்டும் என்று சொன்னால் முத்தமிழர் கலைஞர் சொன்னது போலதான் அண்ணா வழியில் அயராது உழைப்போம், உழைச்சிட்டோம். நம்ம ஆதிக்கமற்ற சமுதாயம் அமைத்தே தீர்வோம். ஜூன் 4ஆம் தேதி அமைக்கதான் போகின்றோம். இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம் என்று சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா அதுவும் நடைபெறதான் போகின்றது. வன்முறை தவிர்த்து வறுமையை வெல்வோம் என்று சொல்லியிருக்கோம். அதுவும் ஜூன் 4ஆம் தேதி நடைபெற போகின்றது. மாநில சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி என்று இன்றைக்கு நம்முடைய தோழமை கட்சியை சார்ந்தவர்களோடு மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டாட்சியை நடத்துவதற்கு இன்றைக்கு நாம் தயாராகி கொண்டிருக்கின்றோம். 10 வருஷத்துக்கு முன்னாடி 15 லட்சம் ரூபாய் போடுறேன் மோடி. எல்லாரும் அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்க, எல்லாரும் அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்க. எல்லாரும் ஓடி போய் அக்கௌண்ட் ஓபன் பண்ணோம். மோடி போட்ட காசு வரல. முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் கொடுக்கிற 1000 ரூபாய் தான் இன்னைக்கு நம்முடைய பொதுமக்களுக்கு வந்து கொண்டிருக்கின்றோம். அதை நாம் எடுத்து சொல்வோம். மதவாத நாடு வேணுமா, மத சார்பற்ற நாடு வேணுமா என்பதை சிந்தித்து பார்க்கக்கூடிய தேர்தல். கண்ணியமிகு இஸ்லாமிய சமுதாயமாக இருந்தாலும், கிறிஸ்தவராக இருந்தாலும், இந்துக்களாக இருந்தாலும் அண்ணன் நம்பி உறவோடு பழகக்கூடிய நாடு இந்த தமிழ்நாடு. இதுல பாசிச பாரதிய ஜனதாக்கு நேரமே இல்லை என்பதை நிரூபித்து காட்டக்கூடிய நாளாக அந்த நாள் அமைய வேண்டும். நமக்கான வாக்குகளை சிந்தாமல் சிதறாமல் தீப்பெட்டி சின்னத்திலே அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் துரை வைகோ வெற்றி பெற்றால் என்கிற நல்ல செய்தி நீங்கள் பெற்றுத்தர வேண்டும்.